சில பேர் நைட்ல அவங்களுக்கு பிடிச்ச பர்சனோட ஓல்டு சேட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கு ரீசன் அவங்களுக்கு அவங்க வேணும்னு இல்லை, அவங்களை அறியாமலே அவங்க பண்றாங்க. இந்த மாதிரி பீப்புள் நைட் 2 மணிக்கு ஃபோன் சைலண்ட்ல இருக்கும், ரூம் ரொம்ப குவைட்டா இருக்கும், ஜஸ்ட் ரீல்ஸை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா சடன்லி ஒரு ரீல் வந்து அவங்க ட்ரிகர் பண்ணிடும். உடனே அந்த ஓல்டு சேட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க, ஓல்டு மெசேஜை படிப்பாங்க, ஸ்க்ரால் பண்ணுவாங்க, இன்னும் மேல ஸ்பெசிபிக் டேட்டுக்கு போய் பார்ப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஹிட் ஆகும். அந்த லேட் நைட் குட் நைட்டு, ரேண்டம் ஜோக்ஸ், அந்த ஸ்மால் மூமெண்ட் எல்லாம். அப்பதான் அவங்க யோசிப்பாங்க, அந்த டைம்ல ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கேன், நான் வேற மாதிரி ஒரு ஆளா இருந்திருக்கேன்றது. சைக்காலஜி கால் திஸ் நாஸ்டால்ஜியா பயாஸ். நம்ம பிரெயின் பாஸ்ட் ரீகால் பண்ணும்போது எல்லாத்தையும் ரீப்ளே பண்ணாது, சில ஃபீலிங்ஸ் மட்டும் தான் ஹைலைட் பண்ணும். ஆனா அந்த பெயின் எல்லாத்தையும் மறைச்சிரும். பிரெயின் எப்பவுமே ஒரு பர்சனை ஒரு ஃபீலிங்ஸோட தான் கனெக்ட் பண்ணும். சோ நீங்க அவங்களை நினைக்கும் போது ஆக்சுவலா நீங்க அவங்க கூட இருந்த அந்த ஃபீலிங்ஸை தான் ரீகால் பண்றீங்க. அதனால தான் நீங்க அவங்களை மிஸ் பண்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க. ஆனா உங்களுக்கு புரியாத விஷயம் என்னன்னா, இவங்க மிஸ் பண்றது அந்த பர்சன் இல்ல, அது இவங்க தான்ன்றது உங்களுக்கு புரியவே புரியாது. சோ அந்த டைம்ல இருந்த வெர்ஷன், ரொம்ப ஹாப்பியா இருந்த வெர்ஷன், ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்த வெர்ஷன், அது எங்கேயும் விட்டு போல. நீங்க மிஸ் பண்றது அந்த பர்சன் இல்ல, அந்த ஃபீலிங்ஸ் தான். அதனால தான் திரும்ப திரும்ப அந்த ஓல்டு சேட்டை ஓப்பன் பண்ணி பாக்குறீங்க. அதுக்கு நீங்க மூவ் ஆன் ஆகலன்னு அர்த்தம் இல்ல, நீங்க அந்த ஃபீலிங்ஸ் தான் மறக்கலன்னு அர்த்தம். நீங்க வீக்கும் இல்ல, ப்ரோக்கனும் இல்ல, நீங்க சேஞ்ச் ஆகிட்டீனும் இல்ல. நீங்க இப்போ டிஃபரண்ட் ஸ்டேஜ்ல இருக்கீங்க. ஆனா ஒரு நாள் நீங்க மறுபடியும் அந்த ஃபீலிங்ஸை ரீக்ரியேட் பண்ணுவீங்க. This is day 177 of my 365 challenge. Follow me for more raw real stories.